Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் சுகாதார சீர்கேடு மற்றும் நிர்வாக சீர்கேடு உள்ளதாக கூறி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் அதிமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆட்சி முடியும் நேரம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து எதிர்கட்சியின் துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையில செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக ராஜேந்திரன் முன்னிலையில தற்போது ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் சொத்து வரியை உயர்த்துவதில் எந்தவித முறையும் பின்பற்றாமல் வீடுகளுக்கு 100%, அதே போன்ற வணிக வளங்களுக்கு 150% உயர்த்தியுள்ளதாக அந்த கண்டனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தாம்பரம் சாண்டோர்ஸில் 110 கோடி மதிப்பீட்டில் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் போதியமான மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போன்று பணியாளர்கள் இல்லை என்பதும், அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு வரும் அனைவரையும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பும் நிலைதான் தற்போது நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அங்கு தூய்மை பணியாளர்களும் அதே போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையாக குடிநீர் வசதி, அதே போன்ற தண்ணீர் வசதி இல்லை என அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதே நேரத்தில் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரிகள் தூர்வாரவில்லை என்றும், அதே நேரத்தில் பூங்காக்கள் முழுவதும் எதிரிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனை தடுக்க மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மாடப்பாக்கம் பகுதியிலிருந்து அந்த குடிநீர் திட்டம் மூலம் மாடப்பாக்கம், சிட்லப்பாக்கம் பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. தற்போது 54 மாதமாக இந்த குடிநீர் திட்டத்தை திமுக ஆட்சி நடத்தவில்லை என பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் சாலைகள், வீட்டுகளுக்கு தண்ணீர் லைன் எதுவுமே கொடுக்கவில்லை. தொடர்ந்து மாநகராட்சி சீர்கேட்டை தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, அதே போன்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தன்சிங் போன்ற முக்கிய நிர்வாகி கலந்து கொண்டு தாம்பரம் ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றனர். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.